நாளைய தினம் வருகின்ற மகாலய அமாவாசை தினமானது பித்ருக்கள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாகும். எனவே நாளை காலையில் என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து தவறாமல் பித்ருக்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்நிலையில் நாளை சூரிய கிரகணமும் வருவதை அடுத்து அது எந்த நேரம் வருகிறது, அமாவாசை தர்ப்பணத்திற்கு அதனால் ஏதும் பாதிப்புண்டா என்று அறிந்திடலாம். 2025ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி முடிவடைந்தது. நாளை வருவது இரண்டாவது சூரிய கிரகணமாகும். நாளை செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு தொடங்கி மறுநாள் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணிக்கு முடிவடைகிறது. எனினும் நமக்கு தர்ப்பண நேரம் நண்பகல் 12 மணிக்குள் முடிவடைந்து விடும். ஆனால் சூரிய கிரகணம் வருவதோ இரவு 10:59 மணி என்பதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டு முழுவதும் வருகின்ற அமாவாசைகளில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற நாட்களை விட மிக முக்கியமானது புரட்டாசி மகாலய அமாவாசை தினமாகும். மகாலய பட்ச காலத்தில் மட்டுமே முன்னோர்களால் பூமிக்கு வர முடியும் என்பதால் மகாலய பட்சத்தில் அவசியம் தர்ப்பணம் செய்வது சிறந்தது. முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்களுக்காகத்தான் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற பழமொழியே ஏற்பட்டது. எனவே இதுவரை முன்னோர்களை வணங்காதவர்கள் கூட நாளைய மகாலய அமாவாசை தினத்தில் அவர்களை வணங்குவது பெரும் சிறப்பாகும்.